அப்போஸ்தலர் 13. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலில் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ பார்வையற்றவனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிலிருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் இருந்து அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரை, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகி இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுவுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய சத்தியத்திலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார்.
இவர் வெளிப்படுத்துவதற்கு முன்னே மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தின் முதல் பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நிகராய் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் ஆண்டவரே. நீதியின் வலகரத்தால் தாங்கி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரிகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த பொல்லாத ஆவியின் கட்டுகளிலிருந்து கர்த்தரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதிகளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே, அப்பா, சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதிகளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினாலும் நிரப்பும் ஆண்டவரே. வீண் பயங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். முன்னோருடைய சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவினால நிரப்பும். சோர்ந்து போன ஒவ்வொரு இதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தரே விடுதலை தாரும் ஆண்டவரே. நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி நடத்துகிறவரே, விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கொடுத்து சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரை, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.